தோழர்களே, என் தமிழின சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எஸ்ஜே வெப் டிவியின் இன்றைய தின வணக்கங்கள். இன்று நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போவது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். தமிழ்நாட்டில் போதையே இல்லையாம், சுத்தமாக ஒழிச்சிட்டாங்களாம். கஞ்சா இல்லையா, அபி இல்லையா, கொக்கைன் இல்லையா, டாஸ்மாகில் சரக்கே விற்கலையாம். ஒட்டுமொத்தமாக போதையை ஒழிச்சிட்டாங்களா, 0% தான் இருக்கா. இதை பார்த்து ஓட்டு போட்ட நம்மெல்லாம் கேன பூவான்னு தெரில. இந்த மக்கள் சிரிக்கிறதா அழுவுறதா? பெண்கள் ஒரு நாளும் தாலி அறுத்துக்கிட்டு இருக்காங்க. தாலி அறுக்கிறது இல்லை, பெண்கள் குடும்பமே ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பையன் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுக்குன்னு சொல்லி அந்த பாட்டியை கொலை பண்ணியிருக்கான். அதை போதை வெறி பிடிச்சி போய் இன்னொருத்தன் தான் வீட்டையே கொளுத்திருக்கான். போதை வெறி பிடிச்சி போய் காசு கொடுக்கல குடிக்க. இவங்க சொல்கிறாங்க போதையை 0% ஒழிச்சிட்டாங்களாம். நேற்று திருத்தணி விஷயம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும், சோஷியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சமாக விட்டுறானுங்க ஒரு பையனை. ஃபுல்லாக கஞ்சா போதை, கஞ்சா தமிழ்நாட்டில் மலிச்சு கிடக்குது. அதை ஒருத்தர் சொல்கிறான், நானும் கொஞ்சம் வெட்டிக்கிறேன்டா விட்றா அப்படின்னு சொல்லி விட்டுறதுக்கு பர்மிஷன் கேட்குறான். நானும் கொஞ்சம் வெட்டிக்கிறேன்டா விட்றா, அந்த 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 அல்வாவை நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நானும் கொஞ்சம் வெட்டிக்கிறேன்டான்னு சொல்லி விட்டுறான். வெட்டிட்டு அப்படி கரலை காமிக்கிறான். இப்போ இவனெல்லாம் கொண்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டிருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. அந்த ஐஜி ஒரு சமாதான வார்த்தை பேசுகிறார். போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு, வடமாநிலத்து இளைஞர் தான் பல இடங்களில் தப்பாக சுற்றிக்கிட்டு இருந்தானா, அதனால் இவனை பிடிச்சி வெட்டினானுலாம். அது சரியா? அந்த லெவலில் பேட்டி கொடுக்குறானுங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். திமுக அரசு அந்த அளவில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. கேவலமா இல்லையா மிஸ்டர் ஸ்டாலின்? வெக்கமா இல்லையா? வெக்கி தலை குனிக்கணும். 2026 மக்கள் ஒட்டுமொத்தமாக 0% தான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்கள் 0% மதுவை ஒழிச்சு சொல்கிறீங்களா, போதை ஒழிச்சுன்னு 0% ஓட்டு தான் உங்களுக்கு டெபாசிட்டே எடுக்க போகிறீங்க எல்லா தொகுதியிலையும். கஞ்சா ஒழிச்சிட்டேன், அதை ஒழிச்சிட்டேன், இதை ஒழிச்சு சொல்கிறீங்க. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கஞ்சா செடி வளர்க்குறாங்க ஆட்சியில். ஸ்டாலின், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கஞ்சா செடியில் வருதுயா ஆட்சியில்? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், விவசாயம் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில், அதுக்கு லைசன்ஸ் கொடுக்க போகிறீங்க கஞ்சா பயிரிடுறதுக்கு அப்படின்னு. நீங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில். ஸ்டாலின் அவர்களே, மக்கள் இதுக்கு மேலே முட்டெல்லாம் கிடையாது, எல்லாம் தெளிவாக இருக்காங்க. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்கள். 2026 தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறது புரட்சி தமிழன் எடப்பாடியார் தான். இதே புரட்சி தமிழன் எடப்பாடியாராக இருந்தால் இன்னைக்கு அந்த பசங்கள்லாம் எப்படி தூக்கியிருப்பாரு. நீங்கள் அவங்கள உருட்டு வேடிக்கை பார்க்குறீங்க.